இந்த வீடியோஸ் நாங்கள் போடவே இல்லை. யாரோட லைக்கும் தேவையில்லை. எங்களோட பாபாவுக்கு நடந்த விஷயம் வேறு யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் போட்டோம். இதில் என்ன நடந்துச்சுன்னா, டயரில் பாபா வெளியில் தூங்கினார். சகிதனன் டைனி கேஸில் படிக்கிற தம்பி வெளியில் தூங்கினார். வெளியில் தூங்க போயிட்டு ஏன் டீச்சர் வெளியில் போட்டிங்கன்னு கேட்க, டீச்சர் அவங்க நீ அம்மா இல்லையே, நீ போய்ட்டு அம்மா, நான் அவங்க அம்மா, தம்பினா பெரிய அம்மா, நீ அம்மா இல்லையே, போய் அம்மா வர சொல்லணும், அம்மா வர சொன்னாங்க. அம்மா போனது, அவங்க அம்மா போனதும் அவங்களோட அம்மா போனாங்க கதைக்கு. அம்மா போனதும் டீச்சர் இருக்கல. டீச்சர் தம்பி அவங்க 2 பேர் வந்து தான் கௌதமி தேமுலு அப்படின்னு சொல்லிட்டு தூசணத்தில் பேசி அடித்தார். அடிக்கும்போது எடுத்த வீடியோ, இப்போ அடிக்க தான் வராங்க, இதுக்கு தான் கூப்பிட்டாங்க. எங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நாங்கள் ஃபஸ்ட் வீடியோ எடுத்துருந்துருப்போம். எங்களுக்கு தெரியாது தானே டீச்சர் கதைக்க கூப்பிடுவாங்க. அவங்க 2 பேருக்கும் வார்னிங் பண்ணி அந்த வேலைக்கு இருந்த 2 பேரும் அனுப்பிவிடுறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஏற்கனவே 2-3 பிரச்சனை நடந்ததெல்லாம் சொல்லி அவங்களுக்கு வார்னிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி தான் டீச்சர் கூப்பிட்டாங்க. அதுக்காகத்தானே அங்கே போனோம். அங்கே போனதும் டீச்சர் இப்படி தம்பியை வச்சு அடிப்பாங்க, தூசணம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்லேருந்து நாங்கள் வெளியில் நின்றதுலேருந்து வீடியோ எடுத்திருப்போம். இதுக்குன்னு அடிக்க போயிட்டு தான் அடித்த வீடியோவையும் அதுக்கு பிறகுள்ள தூசணத்தையும் மட்டும்தான் இதில் பார்க்குறாங்க. இதில் டீச்சரோட மகள்லாம் போட்டிருக்குறாங்க. நாங்கள் கமெண்ட்ஸ்க்கும் லைக்கும் கமெண்ட்டுக்கும் பர்சனல் விஷயத்துக்கு குரூப்புக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. தான் நடந்த பிள்ளைக்கு இன்னொருத்தவங்களும் நடக்கக்கூடாதுன்னு தான் போடுது. இதில் என்கிட்ட எல்லாரும் பேசி ரிப்போர்ட் பண்ணி என் வீடியோஸை இப்போ யாருக்கும் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுருக்குறாங்க. யாருக்கு பண்ணி வச்சுருந்தாலும் என்ன செஞ்சாலும் தெமுலுன்னு சொல்லி தான் ஏசுகிறாங்க. தெமுலோட பிள்ளை எதுக்கு பார் எடுத்தாங்க? அப்போ நாங்கள் சிங்கள ஸ்கூல் நாங்கள் செய்கிறோம், தமிழ் பிள்ளையை பார் எடுக்க மாட்டோம்னா நாங்கள் போட்டிருக்க மாட்டோம் தானே. இதில் உள்ள எல்லாரும் அக்களும் சொல்கிறது கதை என்ன, இன்னொரு 4 மாதம் தான். ஏற்கனவே இந்த டீச்சர் போட்டில் விட்டு அடித்து டீச்சர் கன்னத்தில் அரைஞ்சி டீச்சர் கூப்பிட்டு நாங்கள் போய் கேட்டப்போ டீச்சர் கதைச்சி சாமாவென்னெல்லாம் கேட்க போயிட்டு சரி இன்னொரு 4 மாதம்னு சொல்லி தான் நாங்கள் திருப்ப பிள்ளையை அனுப்பிவிட்டோம். திருப்ப அனுப்பி டீச்சர் நாங்கள் முட்டாள், நாங்கள் பேசலை, எங்களுக்கு பேச தெரியல, நாங்கள் ரோங்காக பேசுகிறோன்னு சொல்லவங்க யாராச்சும் இருந்தால் யோசிச்சு பாருங்கள். டீச்சருக்கு செஞ்சுருக்கலாம். டீச்சர் தனிப்பட்ட முறையாக டீச்சர் கூப்பிட்டு பேரண்ட்ஸை வர வச்சு கதைச்சிருக்கலாம். டீச்சர் எதுக்கு தாண்டி ஸ்கூலுக்கு டீச்சர் இல்லாத இடத்துல எங்களை வரைச்சி அவங்களோட தம்பியை வச்சு ஏன் அடிக்கிறாங்க? எதுக்கு பொம்பளாக்கள் அடிக்கணும்? அடித்து தங்கச்சி ஹாஸ்பிட்டலில் இன்னமும் டீச்சர் ஹஸ்பண்டை கொஞ்சம் நேரத்துக்கு ஈவினிங் பிடிச்சிருந்தாங்க. இது வரைக்கும் அவங்க தம்பி அவங்கள ரிமோட் பண்ணி இல்லை.